குழந்தைக்கு எதுவும் ஆயிடாதுல்ல டாக்டர்? கண்டிப்பா எதுவும் ஆகாது. யூ டோன்ட் வரி. ஐசியூல வச்சு குழந்தையோட கண்டிஷனை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சோ நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அது எங்க பொறுப்பு. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல டாக்டர், நான் உங்களதான் கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன் டாக்டர். அவமானம் அவமானம். யார் யாரோ இல்ல என்னை இப்படி அவமானப்படுத்துறாங்களே. யாருன்னே தெரியாத ரெண்டு பொடி பசங்க ஏன் முன்னாடி வந்து எனக்கு நேரா விரல் நீட்டி பேசுறாங்க. என்கிட்ட கைய நீட்டி காசு வாங்கின ஆளுங்க என்னையே கிண்டல் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணமா பின்னாடி இருந்து இத்தனை நாள வேலை செஞ்ச கஸ்தூரி இன்னைக்கு எனக்கு எதிரிலே வந்து நின்னு பேசுறா. எனக்கு எச்சரிக்கை பண்றா. விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. என்ன செய்யலாம்? கஸ்தூரி, என்னையா அவமானப்படுத்துற? ஏதோ இருக்குதே, உன் குடும்ப ஜாதகமே ஏன் கையில. இத வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வக்கீல் சார், உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க. வந்துறேன் திவ்யா. உடனே இமிடியேட்டா வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சந்தோஷ்ங்கிற குழந்தைங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐசி வார்டுல இருக்கா? தேங்க் யூ. கஸ்தூரி, சகுந்தலா. என்ன கஸ்தூரி இது? சந்தோஷ் போய் இப்படி ஒரு நிலைமையா? என்ன பண்றது சகுந்தலா? கடவுள் இத்தனை நாள் பெரியவங்களை சோதிச்சுட்டு இருந்தாரு. இப்போ நம்ம குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்துக்காக இந்த குழந்தையையும் சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, எல்லாத்தையும் தாங்கிதானே ஆகணும். அதுதான் விதினா அதை நம்ம மாத்தி எழுத முடியுமா? சரி, அப்ப சந்தோஷ்க்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்ப ஐசியூல வச்சிருக்காங்க? அந்த அளவுக்கு சீரியஸான கண்டிஷனா? ஆமா சகுந்தலா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான். உடனடியா ஆபரேஷன் பண்ணியாகணும். சரி கஸ்தூரி, அவனுக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தோஷ் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து அடிபட்டான் இல்லையா? ஆமா, அது எனக்கு தெரியுமே. திலீப் தானே சந்தோஷ காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தாரு. அதே ஆக்சிடென்ட் தான் சகுந்தலா. அப்போ கீழே விழுந்ததுல அடிப்பட்ட காயத்துக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்டோம். ஆனா அந்த அடியில மூளையில ரத்தம் உறைஞ்சு போயிருந்திருக்கு. இப்ப அதுதான் பெரிய பிரச்சனையா மாறி இப்ப ஆபரேஷன் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. சரி, இந்த விஷயம் ரேகாவுக்கு தெரியுமா? ரேகாமாவுக்கு தெரியும். ஆனா அவங்க அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் ஏதோ சூழ்ச்சி பண்றதா தப்பா எடுத்துக்கிட்டு இன்னும் குழந்தைய வந்து பார்க்க கூட இல்ல சகுந்தலா. ஆனா ரேகா உன் தங்கச்சி கஜாவை இங்க அனுப்பி வச்சு இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சிருக்கா. கஜாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்துட்டு போயிருக்கா. கஜா சொல்லிதான் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் எனக்கு தெரியும். என்னது? கஜா வந்து பாத்துட்டு போனாளா? ஐயோ, அப்போ இப்படி எல்லாம் எதுவுமே நடக்கலன்னு தானே ரேகாமாவை ஏமாத்துவா? ஆமா கஸ்தூரி, கஜாவோட பேச்சும் அப்படித்தான் இருக்கு. ராதா ரேகா கிட்ட போய் ஆபரேஷன் செலவுக்காக நகையெல்லாம் கேட்டிருக்காங்க. கஜா தான் எதுவும் இல்லைன்னு சொல்ல வச்சிருக்கா. அப்படியா? இத்தனை விஷயம் நடந்திருக்கா? கடவுளே, இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்துல ஏன் இப்படிப்பட்ட மனுஷங்க பக்கத்துல வந்து சேர்றாங்களோ தெரியலையே. சரி, அத பத்தி பேச என்ன பிரயோஜனம்? இப்ப ஆபரேஷன் செலவுக்கு பணம் ஏற்பாடு பண்ணியாச்சா? இல்ல சகுந்தலா, என் தம்பி சுரேஷும் அவன் ஃப்ரெண்டு ரத்தனும் பணத்தை
பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. கோடீஸ்வர வீட்டுல பிறந்தாலும் இந்த குழந்தையோட நிலைமையை பாத்தியா சகுந்தலா? நீ ஒண்ணு கவலைப்படாத. அதே வீட்ல இருந்து சந்தோஷ்க்கு தேவையான பணத்தை வர வைப்போம். என்ன என்ன சொல்ற சகுந்தலா? ஆமா கஸ்தூரி, ராதாம்மா போய் கேட்டு ரேகா பணம் இல்லைன்னு சொன்னால, இப்ப நான் போய் ராதாம்மா சொன்னதா சொல்லி ரேகா கிட்ட கேட்டு பாக்குறேன். வேண்டாம் சகுந்தலா, எதுக்கு ரேகாமாவை கஷ்டப்படுத்துற? இது கஷ்டப்படுத்துறது இல்ல கஸ்தூரி, கடமையை செய்ய சொல்லி ஞாபகப்படுத்துறது. நான் இப்ப போய் ரேகா கிட்ட பேசிட்டு வரேன். அடிமேல் அடி விழுந்தாதான் அம்மையும் நகரும். ரேகா கிட்ட பேசி பணம் இல்ல நகையோட வரேன். வெயிட் பண்ணு. Sponsored by Max New York Life Insurance, Airwick Aquamist, L'Oreal Total Repair 5, Wheat HRC, Martin Nature Guard, Maybelline New York.